Hello my dear students and parents, welcome to Janus Nee Tamil. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இந்த அஃபிஷியலாக பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்ட்லேருந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .netல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் அவைலபிளாக இருக்கும். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கேட்பாங்க. இதில் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி தான் உங்களோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான டைம் பீரியட் ஆகஸ்ட் 4லேருந்து ஆகஸ்ட் 8 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணா மட்டும்தான் பிடபிள்யூடிக்கு அண்டர்ல உங்களுக்கு ரிசர்வேஷன் சீட்ஸ் ஒதுக்குவாங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன்ஸ் கிடைக்காது. அந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் எங்க வாங்கணும் அப்படின்றது ரிலேட்டடா தான் நோட்டீஸுமே நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, candidates who have already applied for the admission to MBBS BDS courses for the year 2026 to 2027 under persons with benchmark disability are requested to get their eligibility certificate PWBD certificate from medical assessment board. அந்த medical assessment board டோட்டலா தமிழ்நாடுல 4 இடத்துல இருக்கு. டோட்டலா ஆல் இந்தியா லெவல்ல 62 சென்டர்ஸ் வந்து MCC அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தியும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க, வீடியோ டீடைல்டா இருக்கும். ஸோ தமிழ்நாடுல எங்கெங்கெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கலாம் அப்படின்னா, ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் வாங்கலாம், இல்லைனா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் வாங்கலாம், இல்லைனா மதுரை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வாங்கலாம், இல்லைனா கோயம்புத்தூர். இந்த 4 இடத்துல மட்டும்தான் நம்மளால தமிழ்நாட்டில் வாங்க முடியும். ஸோ அங்கே போய் நீங்கள் உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன், அதே மாதிரி யூடிஐடி கார்டு, பர்மனெண்ட் யூடிஐடி கார்டெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா மெடிக்கல் அசஸ்மெண்ட் நடக்கும். அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருவாங்க. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 4லேருந்து ஆகஸ்ட் 8க்குள்ளே இப்போ நான் காமிச்சேன் இல்லையா போர்ட்டல், அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு பிடபிள்யூடிக்கு அண்டர்ல இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இல்லனா சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு பிடபிள்யூடி ரிசர்வேஷன் சீட்ஸே காட்டாது. சோ கண்டிப்பா இந்த ப்ராசஸ் ஆகஸ்ட் 4ல இருந்து ஆகஸ்ட் 8க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்கீங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான டைரக்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஆல்ரெடி கால் ஃபர் பண்ணிட்டாங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 பேட்ச் 3ன்ட்டு அதை பத்தியும் நம்ம சேனல்ல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்க இல்லையா, எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா அவைல் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் நேம் லிஸ்ட்டும் அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. ஒன்ஸ் அதை பற்றி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு நோட்டீஸ் வந்தாலுமே சரி, பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதையுமே குயிக்காக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வரைக்குமே நமக்கு ரேங்க் லிஸ்ட்டும் வரல, அதே மாதிரி இன்எலிஜிபிள் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 லிஸ்ட்டுமே வரல. இது 2ம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆகஸ்ட் 13 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே இது எல்லாமே நமக்கு ஒன்று டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதையுமே நான் அப்டேட் பண்ணிடுறேன், கவலையே பட வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.